ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு வசனத்தை படிப்போமா? Can we read a verse today? யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் ஹல்லேலூயா. அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இங்க கவனிங்க. Listen to கர்த்தர் me. இன்னைக்கு நம்மளோட பேசுகிற வார்த்தை, God going to speak with us today. திருடன் எப்படி இருக்கானா? How the thief would be? சொல்லுங்களேன். Can we say how the thief would be? திருடன் வந்து என்ன பண்ணிட்டு வரான்? சாப்பிட்டு போக வருவானா? Whether the thief come to eat in our home? நம்மள bless பண்ண வரானா? Are he going to bless us? நமக்கு ஏதாவது கொடுக்க வரானா? Are he coming to offer anything to us? இல்ல, நம்மளுக்கு தெரியாம நமக்கு இருக்கிற விலை உயர்ந்ததை திருடுவதற்கே வருகிறான். He come to us to steal the precious one which we have. ஹல்லேலூயா. Hallelujah. திருடன் திருடுறதுக்கு தான் வரான். ஆனா நம் தேவாதி தேவன் எதற்காய் வருகிறார்? The thief coming to us to steal something, but why God coming to us? சொல்லுங்களேன். Can we say கர்த்தர் எதற்காய் வராரு? why God come to us? மீண்டும் அந்த வசனத்தை போடுங்க பிரதர். Can we read the verse again? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். ஹல்லேலூயா. Hallelujah. திருடவன் உன் ஜீவனை எடுக்க வரான். The thief steal your life. கர்த்தர் அந்த ஜீவனை கொடுக்க வருகிறார். God ஹல்லேலூயா. comes to give you the life. கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துவோம். Can we clap and glorify God? கர்த்தர் கொடுக்க வருகிறார். God come to us to give. திருடன் எடுக்கிறதுக்கும் கொல்றதுக்கும் தான் வரான். The thief come to us to steal and kill. கர்த்தர் உன்னை வாழ வைப்பதற்காய் அவர் உன் இருதயத்துக்கு வருகிறவரா இருக்கு. God come to your heart to give you life. சொல்லுங்களேன். கர்த்தர் எனக்கு கொடுப்பதற்காய் வருகிறார். அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை மட்டும்தான் கர்த்தர் செய்றார். God do good things only to each and every one of us. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனா சத்ருவானன் பண்ற வேலை அந்த நன்மையை திருடுவதற்கே வருகிறார். But Satan come to steal the good one which God given to us. நான் சொல்றது புரியுமா புரியுதுன்னு தெரியல. Hope you all understand what I am saying. ஹல்லேலூயா. Hallelujah. நான் என்ன பண்றேன்? இந்த பிரதருக்கு இந்த மொபைலை கொடுக்க வரேன். What I am doing, I am offering this mobile to this brother. ஹல்லேலூயா. Hallelujah. சத்ருவானன் என்ன பண்றான்? What Satan do? இந்த மொபைலை புடுங்கிறதுக்கே வருகிறான். இவர் பெற்றுக்கொள்ள கூடாது. He coming to steal the thing. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் மொபைல் I am சொன்னேன். just showing a mobile. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அப்பனா கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பதே அவருக்கு சித்தமா இருக்கு. The God wish is to bless each and everyone. தேவனுடைய சித்தம் மனிதர்களை ஆசீர்வதிப்பதே. The God wish is to bless the human. மனிதனை வாழ வைப்பதே. He wish to give life to the human. அவனை தேற்றி பரலோகத்திற்கு கொண்டு போவதே தேவனுடைய சித்தமா The இருக்கு. God wish is to comfort the man and take him to the heaven. ஹல்லேலூயா. Hallelujah. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தை ஏதாவது ஒன்னை திருடி இருக்காங்க. The Satan steal each and every one of thing from your life. உங்களுக்கு தெரியுங்களா? சத்ரு உங்க வாழ்க்கையில நிறைய காரியத்தை திருடிட்டான். Do you know the Satan theft lot of things from your life? யார் யார் வீட்டுல போதுமான வருமானம் இல்லையோ, வேலை இல்லையோ, சம்பளம் இல்லையோ, அது எல்லாவற்றையும் சத்ருவானன் திருடி இருக்கான்னு அர்த்தம். In whose house don't have proper income or salary, which mean the Satan steal. சரி, அடுத்த பாட்டுக்கு வரும். யார் யார் உடம்புல வியாதி இருக்கு? Come to the next part. Those who have a disease in your body. இப்படி கேட்டவங்க வேணா, யார் யார் உடம்பு சுகமா இருக்கு? Those who are all feel well. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. எது சுகம் இல்லையோ, சுகம் எங்கெங்க இல்லையோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாம சுகத்தை எடுத்துட்டான்னு அர்த்தம். Wherever you feel sick, which means the Satan steal your goodness. கர்த்தருடைய படைப்புல முழுமையாக சம்பூர்ணமாக தான் படைத்தார் உன்னை. In God creature, He fulfilled everything to you and He build you in complete. கண் பார்வை சரியில்லைன்னு சொல்லி கண்ணாடி போடுறேன்னா பார்வையை திருடிட்டான்னு அர்த்தம். If your vision is problem, which means the Satan steal. ஹல்லேலூயா. Hallelujah. காலை மடக்க முடியாதவங்க எத்தனை பேர்? How many of you can't fold கால் your இந்த மாதிரி நல்லா legs? ஃபோல்டு பண்ண முடியாதபடி. How many of you can't fold your legs? நீ கீழே உட்காந்து சாப்பிடலன்னா அவனுக்கு சத்த என்ன பண்ணிட்டான்? புடிங்கிட்டான்னு அர்த்தம். நம்ம எல்லாம் மேஜில் உட்காந்து காலை மடக்கிறதை விட்டுட்டோம். அப்போ எப்பயாவது ஒரு வாட்டி காலை மடக்கணும். எப்போ கால் மடங்கும்? We taking food sitting on the table and we forget to take food by sitting down. நல்லா செயல்படுற கைகளையும் கால்களும் ஒரு நாள் அது செயல்படாமல் தடுக்கப்படுதுன்னா சில பேருக்கு கொஞ்சம் தடுக்கும், சில பேருக்கு ரொம்ப தடுக்கும், சில பேருக்கு ரொம்ப ரொம்ப தடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில பேர் கொஞ்சம் பிடிங்கிட்டான்,
சில பேருக்கு என்ன பண்ணிட்டான், ஃபுல்லா பிடிங்கினா சில பேருக்கு எல்லாத்தையும் பிடிங்கிட்டான். Sometimes he stopped your movement of head and legs partially or completely. ஹல்லேலூயா. Hallelujah. உனக்கு திருமணம் ஆகலன்னா அவன் திருமண பாக்கியத்தை அவன் திருடிட்டான்னு அர்த்தம். If you are not married, which means the Satan steal your gift. உனக்கு குழந்தை இல்லைன்னா உன் குழந்தையை அவன் திருடிட்டான்னு அர்த்தம். If you don't have children, which means he steal your children. உன் கணவனும் மனைவி யாரா இறந்து போயிட்டாங்கன்னா உள்ள உன்னை விட்டு போயிட்டாங்கன்னா அந்த அன்பை உன்னை விட்டு பிரிச்சுட்டான், திருடிட்டான்னு அர்த்தம். If any one of your spouse died, which means he steal the blessing. உன் சகோதரன் சகோதரி யாராவது உன்னை விட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா அதை திருடிட்டான்னு அர்த்தம். If your brothers and sisters departed from you, which means the Satan steal those relationships. யாரையாவது ஐக்கியமா உன் நண்பரோ யாராவது உறவுகளுக்கு மத்தியில் ஐக்கியமா இருப்ப, இப்ப சண்டையோடு ஐக்கியம் இல்லாத இருக்குன்னா அந்த அன்பை இந்த ஐக்கியத்தை அவன் திருடிட்டான்னு அர்த்தம். If you don't have good fellowship with your friends, which means the Satan steal the fellowship of your friends. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னா, திருடுனதை நீ என்ன பண்ணணும், புடிங்கிட்டு வரணும். சொல்லுங்களேன் பக்கத்துல கையில What பிடிச்சு. God said, you need to restore from the அவன் எங்க போனா விட மாட்டான் பாஸ்டர். அவர்தான் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். அவன் எங்க இருந்தா என்ன பண்ண போறேன், புடிங்கி எனக்கு உண்டானதை நான் சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா சொல்லுவேன். I won't leave it wherever it was. I will go and restore it. சத்தமா சொல்லுங்களேன். Hallelujah. எனக்கு உண்டானதை யாருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். I want to give my things to anyone. ஆமென். அன்பு சகோதரனே My சகோதரி, beloved brothers and sisters. அநேக காரியங்களை சத்துருவிடத்துல இழந்து போனவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கோம். We might have seen lost many things. இப்ப சொல்லுங்க, எவ்வளவு காரியம் நீங்க திருடப்பட்டிருக்கு உங்க வீட்ல இருந்து. Now you can realize it how many things we lost. ஒண்ணு உன் வாழ்க்கையில இருந்து திருடப்பட்டிருக்கலாம். சில காரியம் உன் பிள்ளைங்க வாழ்க்கையில திருடப்பட்டிருக்கலாம். சில இது உன் குடும்பத்துல இருந்து திருடப்பட்டிருக்கலாம். It may be steal from your personal life or your family or from your children. திருடப்பட்டது உனக்கு கன்ஃபார்ம் முடிவாயிடுச்சு. திருடிட்டாங்கன்னு முடிவாயிடுச்சு. யாரு திருடினாவும் தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப நம்ம பிடிச்சி இருந்துரும்ல. இப்போ ஒரு காசை எடுத்துட்டு நான் பக்கத்துல இருக்க சகோதரி என்ன பண்ணிட்டாங்க, பர்ஸ்ல இருக்கிறது கீழே போட்டாங்க, ஏதோ வச்சுட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியும். பக்கத்துல இருக்க பொண்ணு தான் எடுத்துட்டு குறுகுறுன்னு பாக்குதுன்னு வச்சுங்க, தெரிஞ்சிச்சு இந்த பர்சுக்குள்ளதான் இருக்குன்னு சும்மா விட்டுருவீங்களா? அடி முடிய பூச்சி அடிச்சு முதல்ல கேட்டு மரியாதையோ கொடுத்துரு, எல்லாம் பாஸ்டர்ட்ட சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், நான்லாம் எடுக்கல, என்ன பண்ணுவேன், அப்போ பலாருன்னு ஒரு அடி விடும். அப்படி புட்டிக்கு பேக் எல்லாம் படிச்சு அவமானப்படுத்தி எப்படியாவது என்ன பண்ணிடுவோம், அது 10 ரூபா கிழிஞ்சு போன நோட்டா இருந்தாலும் சரி, டப்ஸ் கம்மலா இருந்தாலும் சரி, அதை என்ன பண்ணுவோம், நம்ம விட மாட்டோம். We will restore our theft things if you find from a person, no matter who is it. ஆனா நம்ம என்ன இருக்கோம்னா, பரந்த மனசு, எடுத்துக்கோ போ. But we are generous. We tell them, take it. என் சமாதானத்தை எடுத்துக்கிட்டியா, பரவாயில்ல எடுத்துக்கோ. You taken my peace, no issues, take it. ஹல்லேலூயா. Hallelujah. என் வேலையை எடுத்துக்கிட்டா பரவாயில்ல எடுத்துக்கோ. If you take my job, no issues, take it. என் ஆரோக்கியத்தை எடுத்துட்டியா பரவாயில்ல If எடுத்துக்கோ. you take my health, you take it, no problem. என் ஃபேமிலி எடுத்துக்கிட்டியா பரவாயில்ல If எடுத்துக்கோ. you take my family, no issues, take it. என் வீடு எடுத்துக்கிட்டியா பரவாயில்ல If எடுத்துக்கோ. you take my home, no issues, take it. அப்படிதான் காணப்படுறீங்க. That is how we looking now. ஹல்லேலூயா. Hallelujah. என்னைக்காவது கர்த்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? அவர்தான் சிபி ஆபீசர். அந்த ஆபீசர் கிட்ட ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்லயாவது நீ கம்ப்ளைண்ட் பண்ணியா? Have you complained to any time to Jesus? நீ புதுசா வேணும்னு தான் கேட்கிற தவிர, ஹல்லேலூயா, காணா போனதை எனக்கு திரும்பி கொடுக்க சொல்லி யாரும் கேட்கறது இல்ல. We asking God to a new things, but we haven't asked whatever we lost. நான் சொல்றது புரியுதா To உங்களுக்கு? restore it. கர்த்தர்ட்ட என்ன விண்ணப்பிப்பீங்க? ஆண்டவரே வருமானம் வேணும், எனக்கு புதிய வேலை வேணும், ஆண்டவரே எனக்கு இந்த நோய் சரியாகணும். இப்படி ஏதாவது ஒரு காரியம் புதுசா தான் வைப்பீங்க தவிர, எனக்கு பழைய வாழ்க்கை வேணும், பழைய சந்தோஷம் வேணும், பழைய ஆரோக்கியம் வேணும், பழைய பார்வை வேணும், பழைய எனக்கு வீடு வேணும். நீ எது இழந்து போனே, உன்கிட்ட திருடினத நீ எனக்கு வேண்டும், நீ ஒத்த கால நின்று இருக்கியா? We praying to God, asking new things, job, family, all those things, but we haven't prayed to God to restore whatever we lost. நீங்க இப்ப கர்த்தரிடத்தை கேட்கல, எல்லாம் ஒத்த கால நிக்கணும். இப்ப If you haven't asked to God, I will make you stand in one leg. ஒரு வசனத்தை படிப்போம். Can we read a verse? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை படிப்போமா? அவன் கண்டுபிடிக்கப்பட்டால், ஆமென். நீ இங்க பாருங்க, நீ எதை தொலைச்சியோ அந்த திருடங்கிட்ட இருந்து நீ கண்டுபிடிச்சிட்டா உனக்கு கொடுக்கிற blessing பாருங்க. படிமா,
7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். ஹalleluya. Hallelujah. சொல்லுங்களேன். Can we இப்ப கையில் வைத்து சொல்லுங்களேன். lift up our hands and say, யோபு இழந்ததை எத்தனையா பெற்றுக்கொண்டா? ஹalleluya. how folds Job restore his last thing? புதிய ஏற்பாட்டின் காலத்துல நீ இழந்ததை 7 மடங்காய் பெற்றுக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. In New Testament time you will restore it sevenfold whatever you lost. யோபு விசுவாசிச்சா எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம். Job believed it, he restored it twofolds. என் கூட எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் இழந்து போனதை 7 மடங்கு பெற்றுக்கொள்ள How போறேன்? many of you believe with me you can restore it sevenfold? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். Can we say it loudly? சொல்லுங்க, நான் 7 மடங்கு நான் பெற்றுக்கொள்ள போறேன். I am going to restore it sevenfolds. ஹalleluya. நீ Hallelujah. தேடு, நீ தொலைத்ததை முதலாய் தேட ஆரம்பி. You search whatever you lost. உன் நண்பனிடத்துல உன் சந்தோஷத்தை நீ இழந்து போனா நண்பனிடத்துல போய் தேட ஆரம்பி. You might have lost your fellowship with your friend, go and seek him. நம்ம என்ன பண்ணுவோம், இவன் பேச வேணாம், அவன் தான் பேசுவான். I won't go and talk to my friend, he need to come and talk to me. சத்ரு இந்த அன்பை பிடுங்கிடுவான். The Satan take away the fellowship. ஹalleluya. Hallelujah. ஆனா நம்ம என்ன ஜெபம், ஆண்டவரே அவனே வந்து மன்னிப்பு கேட்கணும். But what we pray to God, he come to me and ask. நம்மளுக்கு தெரியும் இது சில பேர் சொல்லுவாங்க இது மாந்திரம் தான், இது சத்ரு வேலை தான், இது சாத்தான் வேலை தான் கேட்டுக்கிட்டு ஒரு வைராக்கியத்துல என்ன பண்ணுவோம், இழந்து போனவைகளா இருக்கும். But we know all the things, it's a creation of Satan and wicked things, but we won't take initiative to. ஒரே முறை போய் சாரி பிரதர் நான் தெரியாம பேசிருக்கேன், நீயும் தெரியாம பேசலாம், மன்னிச்சு போயிடலாம், இனிமேட் என்ன பண்ணலாம், பழையபடியா ஃப்ரெண்டா இருக்கலாம்னா அது ஒரு செகண்ட்லயும் திருடு போனதை என்ன பண்ணப்படும் சொல்லுங்களேன், 7 மடங்காய் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கரங்களை தட்டி கர்த்தர் சொல்லுங்க. Restored to sevenfold if you approach your friend or repent. ஹalleluya. அதல்ல, ஒரு வசனத்தை படிப்போம். Can we read a verse? லேவியராகும் 13:45 படிங்களேன். அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாய் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு ஆமென் தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். பழைய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடுல ஆதியில எப்படி பாத்தீங்கன்னா குஷ்டரோகி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஊருக்கு வெளியே என்ன பண்ணிடுவாங்க சொல்லுங்களேன், தள்ளி விட்டுட்டு அவங்க முக்காடெல்லாம் போடக்கூடாது, அவங்க ஓப்பனாக தான் இருக்கணும். ஏன்னா வர்ற மனிதருக்கு நல்ல ஆரோக்கியமாக வரவங்களுக்கு இவன் குஷ்டரோகின்னு தெரியணும். In the olden days they will keep away the people who's affected by leprosy. Hallelujah. Hallelujah. அவமானமான நோய் அது. It's a shameful disease. தன் அழகை அலங்கோலப்படுத்தி ஒதுக்கப்பட்டு சாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ஒரு கொடிய வியாதி. It's a hard disease which make him to ugly and expecting a death. தெளிவா இருக்கிற மனிதர்கள் யாராவது பக்கத்துல வந்து அவன் வார்த்தையிலிருந்து வர வார்த்தை, நான் குஷ்டரோகி, நான் தீட்டு, நான் அசிங்கமானவன், நான் மோசமானவன், என்னை தொடாத, இந்த பக்கம் வராத, நான் தடிக்கு, இதுதான் சொல்லி ஆகணும். The leprosy should say, I'm a defiled, don't come to me. என்னன்னு, நான் புண்ணு பிடிச்சவன், நான் குஷ்டரோகி, நான் அசிங்கமானவன், நான் நாத்த பிடிச்சவன், என்னை தொட்டினா வியாதி பரவும், இப்படி எல்லாத்துக்கும் உண்டான ஒரே வார்த்தை என்னன்னா தீட்டு. சொல்லுங்க, இது தீட்டான இடம். தீட்டுனா போதும், அங்க வரமாட்டாங்க. The person affected by leprosy, he should say, I'm defiled. Hallelujah. 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 பழைய ஏற்பாடு காலத்துல அந்த காலத்துல இருக்கிற எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, யாராவது வந்தா தீட்டு பக்கத்துல வர விட மாட்டாங்க, அப்படியே வரதுன்னா அவங்கள சாவடிச்சிடுவாங்க. They won't approach near to the person affected by leprosy. They used to say defile. இப்ப லூக்காவை படிங்களே. Now we can read a verse from the book of Luke 17:13. இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். படிமா அப்படியே. அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். இது என்னன்னா, சில குஷ்டரோகிகள் தேவனுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக, இயேசு அந்த பக்கம் பிரயாணம் பண்றாரு. அதுக்கு முன்னாடி இருக்க வசனத்தை படிமா. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது ஆமென், குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எத்தனை பேர்? 10 பேர். அவங்க வாழ்க்கை யாராவது எதிர்பட்டாங்கன்னா, யாராவது புதுசா யாராவது வந்தாங்கன்னா சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன சொல்லுங்க, தீட்டு, நான் மோசமானவன், என்ன பக்கத்துல வராத, இப்படிதான் அவங்க சொல்லி கொண்டு இருக்கணும். அதுதான் அவங்க விதி.
If a person affected by leprosy, if anyone who cleansed people across them, they need to say, I'm defiled. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம அப்படிதான், வியாதி வந்துச்சு அவ்வளவுதான் என் வாழ்க்கை. We also feel like that if we are affected by any disease, we give our hope. வேலை போயிடுச்சு அவ்வளவுதான் என் லைஃப். My job lost and my life also ends. ஃபெயில் ஆயிட்டு அவ்வளவுதான் என் லைஃப். If you fail something, you feel like that ஆனா my இப்ப life has ஃபெயில் gone. சொல்ல முடியாது, எல்லாம் ஆல் பாஸ் போடுறாங்க. Now I cannot say you there is a fail, but all the people got passed. நாங்க படிக்கும் போதெல்லாம் இல்லைங்களே. We don't have such opportunities. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆம் என் அன்பு சகோதரனே சகோதரி, My beloved brothers and sisters, நம்ம வாழ்க்கையில் இருக்க திருடப்பட்ட காரியங்களை பார்த்து அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிற உன் பாரம்பரியத்தை முதலாவது மாற்ற we வேண்டும். should change in our life to worrying about the last thing. கேட்டா சொல்லுவாங்க இது சாபம். If you ask them, they used to say this is curse. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. சாபம். They used to say curse. இப்படியே தான் நம்ம சொல்லி கொண்டிருப்போம், இது எங்க தலைவிதிங்க, இப்படிதான் வாழ்ந்தாகணும். We used to say this is our curse and we used to take it in our life. இந்த ஜாதியில இப்படி பிறந்துட்டங்க, இப்படிதான் திருமணம் பண்ணியாகணும், நான் இப்படிதான் வாழ்ந்தாகணும். I am born in this religion and I should live in such a way that. ஹல்லேலூயா. Hallelujah. நான் எனக்கு அறிவு இல்லைங்க, படிப்புக்கு என்ன ஞானம் இல்லைங்க, நான் இப்படிதாங்க. I don't have knowledge and wisdom, so I am like it only. ஹல்லேலூயா. Hallelujah. சில குடும்பம் எனக்கு சமையல் செய்ய தெரியாதுங்க, இவ்வளவுதாங்க என் லைஃப். Some women said I don't know how to cook. So என்னால வேலை செய்ய தெரியலங்க, எனக்கு இத சமாளிச்சு என்னால வழி நடத்த என்னால முடியலங்க. someone say I don't work, I don't know how to work, so I'm taking as it is. சில குடும்பத்துல சொல்லுவாங்க இந்த வருமானம் எனக்கு பத்தல, அவ்வளவுதான் என்னால குடும்பம் நடத்த முடியல. Some family said the income is not enough for us, we are not able to run our என்னால family. கடன் கட்ட முடியல. I'm not able to repay my loan. ஹல்லேலூயா. Hallelujah. என்னால எதையும் செய்ய முடியல. I'm not do anything. வயசாயிடுச்சு, இனிமேட்டு எனக்கு திருமணம் நடக்காது. I'm getting aged, I don't expect a marriage. எனக்கு குழந்தை பிறக்காது. I won't get a child. ஹல்லேலூயா. Hallelujah. அவ்வளவுதான், என்னை விட்டு எல்லாம் போயிட்டாங்க, இனி நான் தனி மரம், இனி என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. I am alone, all the people left from me, my life is end. பார்க்கிறது எல்லாம் தோல்வியாய் காணப்படலாம், அதனால் நீ பேசுற வார்த்தைகள் எல்லாம் தோல்வியா இருக்கலாம். The word coming out from our mouth, it's failed because the circumstances also fail. ஹல்லேலூயா. Hallelujah. சாபத்தை மாற்றினவர். But you need to change the course. ஹல்லேலூயா. Hallelujah. உலகத்தை வரலாறை மாற்றினவர். The God who changed the history and the world. ஹல்லேலூயா. Hallelujah. புழுதியை மண்ணை மனிதனாய் மாற்றினவர். He make the sand and dust into a human. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் உனக்குள்ள இருக்கிறார். He is living with you. இந்த நாள் உனக்குள்ள அவர் பிரவேசிப்பார் என்றால், Today if God comes into your heart, காணாமல் போனதை பேசிக் கொண்டிருக்காம don't talk about the last thing. அதை அடைய ஆரம்பிக்கணும். You start restore the things. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசு கிறிஸ்து அவன் கிராமத்துக்குள்ள பிரவேசித்த உடனே தீட்டு என்று சொன்னவன், ஐயனே என்னை காப்பாத்து, வார்த்தை மாறுகிறது, வாழ்க்கை மாறுகிறது, திங்கிங் மாறுகிறது, சிந்தனைகள் செயல்கள் முழுமையாக மாற ஆரம்பிக்கிறது. The person, when Jesus entered into the village, the person leprous people word get changed. He requesting him to heal. படிமா அந்த வசனத்தை. Can we read the verse? இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி அவன் வாயில இருந்து வர வார்த்தை, இயேசு எங்களை காப்பாற்று, மனிதனே என்னை காப்பாற்று, ராஜாவே என்னை காப்பாற்று, வைத்தியனே என்னை காப்பாற்று, ஐஸ்வர்யவானே என்னை காப்பாற்று என்று இதுவரை பேசுனது இல்ல. முதல் முறை அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. First time in their life they got a change. இதுவரையும் வராத இயேசு கிறிஸ்து அவன் தேசத்திற்குள்ள வருகிறார். The God who never visited the place now entering into the village. உன் வாழ்க்கையிலும் கர்த்தராகிய தேவன் இன்னைக்கு என்ட்ரா இருக்கார். In your life also God entering today. உன் இருதயத்திலே அவர் நுழைந்திருக்கிறார். He entering into your heart today. திருட போனதை புலம்பாம அதை எடுத்து தேடி கண்டுபிடிச்சு அதை அனுபவிப்பதற்கு என்ன பண்ணணும்? ஆசைப்படணும். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துவோம். Your last thing, trying to restore the last thing. லூக்கா 15:17 படிமா. The book of Luke chapter 15 and verse 17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது ஆமென். அவன், என் தகப்பனுடைய கூலிக்கார் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். ஹல்லேலூயா. Hallelujah. இது எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தனுக்கு, ஒரு ராஜாக்கு எத்தனை பசங்க? அதுல ஒருத்தனுக்கு புத்தி பேதலிச்சு போயிட்டு அப்பா கிட்ட இருக்க சொத்தெல்லாம் பிரிச்சு போயிட்டு என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையும் வாழ்ந்தான், திருப்பி அப்பா கிட்ட தேடி வந்தா அப்பா அரவணைச்சார். இது எல்லாருக்கும் தெரியும். We know this
a story, a king had two sons. One departed from him and lavishly spent all the money, and he lost everything. And he come to father, he acknowledged him. அந்த கதையில ஒரு சின்ன ஒரு பாட்டு மட்டும் உங்க இடத்துல விவரிக்க விரும்புறேன். ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாத்தையும் வித்துட்ட பிறகு இவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஒரு ராஜா ஒரு சின்ன ஒரு வீட்டு முதலாளி கிட்ட போய் வேலை கேட்கிறான். He sold all the things. He worked under a small employer. இது எல்லாருக்கும் தெரியும். என்ன வேலை கொடுத்தாங்க? என்ன சாப்பாடு? சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணி கொடுத்தாங்களா? உட்கார்றதுக்கு ட்ரிபிள் பெட்ரூம் நல்ல ஹைடெக் அபார்ட்மெண்ட் கொடுத்தாங்களா? We know the story. What மாட்டு தொழுவமே கேவலமா இருக்கும். நம்ம எங்கெங்க வீட்டு பக்கத்துல மாட்டு தொழுவம் இருக்குங்க, பால் கறக்கிற இடம், பக்கத்துல போனா நாத்து அடிக்கும், உள்ள போனா சத சதன்னு இருக்கும். இதை மத்தியில தான் கர்த்தர் பிறந்தார். இதுவே அப்படி இருக்குன்னா பன்னி எங்க இருக்கும்? நல்லா சென்ட்ரில் அடிச்சுட்டு நல்லா குளிப்பாட்டி வீட்டில் செல்லமா வச்சிருப்பாங்களா? எதுல இருக்கும்? அது அசிங்கத்துல தான் இருக்கும். the pig lives at the ugly place. அல்லேலூயா. Hallelujah. அது தங்கும் இடத்தில் அவனும் தங்கினான். The man abide in the place where the pig lives. இந்த பன்னி சாப்பிடுறதை எடுத்து சாப்பிடுற சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டது. The man ate what the pig ate. எப்போ இவன் வாழ்க்கை மாறிச்சுன்னா, How his life changed. ஃபர்ஸ்ட் சொத்து போன உடனே அப்பாவை தேடி போயிருக்கலாம். He might have returned to his father immediately when he lost all the assets. இவனுக்குள்ள வரட்டுக்கு வருவானா, போக மாட்டேன், அங்க போன அசிங்கம், நான் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுவேன், முயற்சி பண்றேன்னு உன் சுய புத்தியில ஓடி போய் கடைசியில் என்ன பண்ண ஆரம்பிச்சான்? பண்ணி தின்றதே சாப்பிட ஆரம்பிச்சான். He trying to manage himself, but he went into last thing. ஃபர்ஸ்ட் இப்ப யோசிக்கிறான், இதை காட்டில அப்பா இடத்துல போலாமே, ஒரு சின்ன இன்ட்டு தான். Now he had a small hint in his mind to thought about his father. சத்துரு திருடிட்டான் என் நண்பன் கிட்ட, என் உறவு கிட்ட, என் கணவன் கிட்ட, மனைவி கிட்ட, என் பிள்ளை கிட்ட, என் அன்பை ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்கலாமே, ஒரு வாட்டி போய் கேட்டு பார்ப்போமே, ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணாம பல வருஷங்களுக்கு கடந்து போயிருக்கலாம். நீங்க We might have lost many years by asking simply a forgiveness to your family or loved ones. இருக்கும் பொழுதே அந்த உறவுகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். ஒரே வீட்டுல இருப்போம், ஏதோ ஒரு கோபத்துல பேசவே மாட்டோம். You might be in a same house, but you haven't talked each other. அவர் இப்படி இருந்தா நான் இப்படி இருப்பேன். If he looking this side, I am looking that. அவர் இப்படி திரும்பி வந்தா நாங்க இப்படி திரும்பி நிப்போம். If he come this side, I will go another way. எத்தனை பேர் வீட்டுல கணவன் மனைவி சண்டை போட்டீங்கன்னு இந்த சண்டை இருக்கும். How many of you having such kind of experience in your family? நீங்க நல்லா பேசுறவங்க உங்க முகத்தை பார்த்து பேசுறனா அன்னைக்கு தான் உன் வாழ்க்கை நரகம் போல காணப்படும். அல்லேலூயா. Hallelujah. அதுவும் உறவு பெரிய உறவா இருக்கலாம், சின்ன உறவா இருக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நீ ஒப்புரவா ஆகலைன்னா, இன்னைக்கு சத்துரு திருடப்பட்டதை நீ புடுங்காம விட்டுட்டீன்னா, கடைசியும் திருடப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah. சத்த சொல்லுங்களேன். Hallelujah. இதுவரையும் ஐயா அவன் சண்டைக்காரி, அவன் மோசம் அப்படியே பேசியிருந்த வார்த்தை விட்டுட்டு சாரின்னு ஒரு வார்த்தை கேட்கலாமே, என்ன நேசின்னு ஒரு வார்த்தை கேட்கலாமே. You leave your past thing and today onwards you repent. Hallelujah. Hallelujah. இதெல்லாம் காரணம் என்ன சொல்லுங்க தெரியுங்களா? சாபம். For all those things we give a word curse. உன் சாபத்தை உடைத்தது யாரு? Who break your curse? நம்ம சொல்லுவோம் இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தினால் சிலுவையினால். அது என்ன சாபம்? We might have said in Jesus on cross he break all our curse. என் சாபெல்லாம் உடைஞ்சு போச்சு, எங்க முன்னோர் செய்த சாபெல்லாம் உடைஞ்சு போச்சு, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு சொன்னா அதெல்லாம் கிடையாது. We might have say our forefathers curse are broken, I have baptized. நீ ஆதாம் ஏவாள் செய்த நம் தாய் தகப்பன் செய்த அவங்க பாவத்தை கழுவதற்கு தான் என்ன பண்றாரு? இந்த பாவ மன்னிப்பு, Jesus came to and இந்த cleanse சுத்திகரிப்பு. sin which did by Adam and Eve. Hallelujah. 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 இன்னும் நீ ஜெபிக்கிற, இன்னும் நீ துதிக்கிற, சபைக்குள்ள தான் இருக்கிற, நீ கிறிஸ்துவ வாழ்க்கையில தான் வாழ்ற, இன்னும் வாழ்க்கையில சாபம் இருக்கா இல்லையா? Still you live in Christianity life, but can you realize it still you have a curse in your life? சொல்லுங்களேன். இப்ப ஞானஸ்தானம் எடுத்தவங்க எத்தனை பேருங்க? How many of you taken baptism? ஆமென். Amen. நீங்க சாபத்துக்குள்ள இருக்கீங்களா இல்லையா? Are you in curse or not today? என்னங்க இருக்கிறீங்கன்னா இப்படி என்னங்க, இல்லைன்னா இல்லை, ரெண்டு பக்கம் ஆட்ட. நான் எதை சொல்றது? Don't nod your heads for two sides. Say ஒரு yes or வசனத்தை no. படிப்போம். 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 22 வசனம்.
Can we read a verse from book 1 Corinthians? ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் ஆமென். அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கோ, You take baptism, முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்துக்கோ, ஆவில நிரம்பு, அந்நிய பாஷை பேசு, you may speak foreign language, தீர்க்க தரிசனம் பேசு, you may do prophecy, வியாக்கரணங்கள் பண்ணு. you may explain things. ஆனா நீ சபிக்கப்பட்டவனா? ஆமா. எங்க But you அன்பு are இல்லைன்னா, கிறிஸ்து இயேசுவின் மீது நீ அன்பு இல்லைன்னா நீ சபிக்கப்பட்டவன் என்று எங்க போடுது? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? அல்லேலூயா. இயேசு மரித்ததுக்கு அப்புறமேட்டு போடப்பட்ட வார்த்தை மீண்டும் படிமாத. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் ஆமென். அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். அல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் சபிக்கப்பட்டவங்களா இருக்கீங்க இங்க? How many of you cursed today? நம்ம நினைப்போம் இயேசு கிறிஸ்து மேல அன்பு கூர்றமே, நான் உண்மையா அன்பு தானே கூர்றேன். We might have thought that we loved Jesus truly. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்களேன், எத்தனை பேர் கர்த்தரை நேசிக்கிறீங்க? How many of you can tell now you loving Jesus truly? Hallelujah. உன் நாவுகள்ல இருந்து யாராவது மனிதர்களை நீ புகழ்ந்து பேசினா அது சாபம். It will be a curse if your tongue praise a human. அல்லேலூயா. நீ Hallelujah. நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளனா அது சாபம். If you haven't obeyed the commandments, it's a curse. நீ நீதியாய் வாழலனா அது சாபம். If you not live righteous, it's a curse. தேவன் மீது அன்பு வைத்துக்கலனா அதுவும் சாபம். If you haven't loved your God, it's a curse. அல்லேலூயா. Hallelujah. உன் சாபத்தினால் நிறைய காரியங்களை திருடப்பட்டதா இருக்கு. Because of your curse, lot many things you இதுவரையும் have lost. அந்த குஷ்டரோகிகள் எப்படி வார்த்தையை மாறி பேசினார்களோ, How the leopard changed their word. உன் வாழ்க்கையை இன்னைக்கு மாத்தி பேசுவோமா? Today you need to change your life. இன்னைக்கு உன் சாபம் நீங்க. Amen. அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு வெளிச்சமானது இந்த குடாரத்துக்கு மத்தியில வீசிக்கொண்டிருக்கு. அது அக்கினி ஸ்தம்பமாய் அநேக வாழ்க்கை இருளாய் காணப்பட்டிருக்கலாம். உன் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் திருடப்பட்டிருக்கலாம். கர்த்தர் அதை உனக்காய் தேடி கண்டுபிடிக்க உனக்கு வழியை கொடுத்திருக்கிறார். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உனக்கு வழியை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் வல்லமை இங்க இருக்க ஒவ்வொருத்தர் மத்தியிலும் இறங்கட்டும் அப்பா. அவர்கள் தொலைந்தவைகள் கிடைக்கட்டும் அப்பா. அவர்கள் சாபங்கள் நீங்கட்டும் அப்பா. அவர்கள் வாயின் வார்த்தைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நிலைமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.